எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து வெலை மீன் ஃப்ரை. வெலை மீன் வந்து டீப் ஃப்ரை பண்ணால் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு ஆல்ரெடி யூடியூப்பில் பார்த்தேன். ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து டீப் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். டேஸ்ட் எந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு தெரியல. இது புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் விராலிமலையில் தான் இந்த மீன் வந்து இப்போ நாங்கள் அங்கே தான் இருக்கோம். ஸோ அங்கே தான் வாங்கினேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மீன் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி தெரியலங்க. காலையில் வாங்கும்போதே ஒரு மாதிரி இருந்துச்சு. இது கூட ஓகே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து இன்னொரு மீன் வாங்கினேன். எதுனா வெள்ளைப்பாறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் கொடுத்தாங்க. 1 கிலோ வந்து 400 ருபீஸ் சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வாங்கினேன் அந்த இது. ஆனால் அந்த மீன் பார்த்திங்கன்னா நல்லாவே இல்லைங்க. அது வெட்டும் போதே ஒரு மாதிரி உள்ளெல்லாம் பிளாக்கிஷாக இருந்துச்சு. அப்போயே எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார் வேணாம் வாங்காத அப்படின்ட்டு. ஆனால் என்ன பண்ணுறது, வெட்டிட்டாங்களேன்னு வேண்டான்னு சொன்னாலும் தவிர்க்க முடியாத சிச்சுவேஷன். ஸோ வாங்கி தான் ஆகணுன்ட்டு வாங்கிட்டேன். வாங்கி குழம்பு வச்சேன். குழம்புமே அவ்வளோவா டேஸ்ட்டாக தெரியல. அது அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. இந்த மீன் வெலை மீன் வந்து வாங்கி ஃபுல்லாமே ஃப்ரை பண்ணிட்டேன். ஃப்ரெஷ் மீன் தான் டேஸ்ட்டு குழம்புக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். யாரெல்லாம் ஃப்ரெஷ் மீன் வாங்கி சாப்பிடக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கீங்களோ அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்கங்க. நான் மேக்ஸிமம் மீனே வாங்க மாட்டேன். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்காது. இங்கே 2-3 நாள் ஐஸில் வச்சுருப்பாங்க. நம்ம குழந்தைங்களுக்குலாம் கொடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்ட்டு மீனே வாங்க மாட்டேன். இந்த டைம் வந்து பாப்பா ரீல்ஸில் பார்த்துட்டே இருந்திருப்பாங்க போல். பார்த்துட்டு இது வேணும் கண்டிப்பாக எனக்கு நாளைக்கு வந்து ஃபிஷ் ஃப்ரை பண்ணி கொடுங்கம்மான்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்துச்சா. சரி குழந்த கேட்டுட்டா மாட்டேன்னு சொல்ல முடியாது, வேறு வழி இல்லை, அப்படி செஞ்சு தான் கொடுக்கணும் அப்படின்ட்டு இந்த மீன் வாங்கி ஃப்ரை பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் வெலை மீன் சாப்பிட்ருக்கீங்க, இன்றைக்கி உங்கள் வீட்டிலலாம் என்னென்ன சாப்பாடு அப்படின்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறவங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஃபுல் டே இன்றைக்கி மீன் தாங்க. காலையில் மீன் குழம்பு சாதம். காலையில் நான் சாப்பிடவே இல்லை, சமைக்கவும் இல்லைங்க. லேட்டாக தான் இருந்தோம் இன்றைக்கி சண்டேங்கிறதால. ஸோ சமைக்கவே இல்லை. மத்தியானம் தான் வந்து மீன் வந்து வாங்கி சமைச்சு, இந்த மீன் 2 மீனையுமே வந்து ஃபுல்லாக மசாலா தடவி மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ தான் வந்து எடுத்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். பிள்ளைங்க வந்து கிரவுண்டுக்கு விளாட போயிருக்காங்க. ஸோ வரதுக்குள்ளே கொஞ்சம் ஃப்ரை பண்ணி வச்சோன்னா வந்தோடனே சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு வாழையில வச்சு ஆனியன்லாம் வந்து கட் பண்ணி கொடுத்தா அவங்களுக்கு சாப்பிட்றது பிடிக்கும். இப்படி ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் குழந்தைங்க வந்து இப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க வீட்லேயுமே. ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்கள்ல அப்படின்ட்டு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். வேறு ஏதாவது மசாலா வந்து ஃபிஷ் ஃப்ரை மசாலா வீட்டிலே ரெடி பண்ணுற மாதிரி யாருக்காவது ஐடியா தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா ஃபிஷ் ஃப்ரை மசாலா நான் ட்ரை பண்ணதே கிடையாதுங்க. எல்லாமே கடையில் தான் வாங்கி போட்டுட்ருக்கிறேன் இது வரைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது நிறைகுறைகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.